அன்பார்ந்த கோடான கோடி மக்களே பாருங்கள், பொம்மை இங்கே பாருங்கள். யார் யார் நம்மக்கிட்ட வசி தன்மைக்கு வந்தாங்களோ அவங்க ஃபோட்டோ மொத்தமே அக்னி யாகத்தில், அஷ்டமி யாகத்தில் பஸ்வனா ஸ்தம்பன பூஜைன்னு சொல்லுவோம். ஸ்தம்பன பூஜைனா அவங்க கிட்ட வந்து நிற்கணும். கணவன் மனைவியாக இருந்தால் கணவர் வந்து மனைவி கிட்ட நிற்கணும், மனைவி பிரிஞ்சு போயிருந்தால் கணவர்கிட்ட நிற்கணுன்றது இந்த யாகத்தில் நம்ம போடக்கூடிய பூஜை முறை. இதை போட்டுட்டு வரும் சனிக்கிழமை நம்ம எங்கே போகிறோன்னா 5 மலை தொடர்றேன். எதுக்கு அப்படின்னா சித்தர்கள் ரீதி. அந்த சித்தர்கள் ரீதியில் 5 மலை போயிட்டு தான் நான் திங்கக்கிழமை அன்றைக்கி தான் கிடைப்பேன். இது சித்தர்கள் ரீதி. ஏன்னா இது இந்த அஷ்டமி பூஜை இதோட அமாவாசை அன்றைக்கி வரும் புதன்கிழமை, இந்த புதனை விட்டு அடுத்த புதன்கிழமை அமாவாசை யாகம் தொடரும். கலசம், என் பிள்ளைங்க கலசம் பக்கத்தில் நின்றுங்கிறாங்க, அந்த வடிவம் தொடரும். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே நடக்கக்கூடிய இது வந்து இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு என்னான்னு. சத்தியமங்கலத்துலேருந்து அருரூபமாக மாலை எடுத்துன்னு வந்து இந்த தாய்க்கு போட்டுக்கிறாங்க. வடிவம் இன்றைக்கி இந்த வடிவத்தில் உட்காந்துருக்குற அந்த தாய். அதுபோல் நம்ம யாகம் வளர்த்தக்கூடிய முறையும் வந்து சித்தர்கள் ரீதி தான். வழிபாடு மட்டும்தான் இந்த தாய். மற்ற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம பண்ணக்கூடிய முறைகள் வந்து சித்தர்கள் முறை. ஒன்றுத்துக்கும் ஒரு வடிவம் இருக்கும். நம்ம நேரடியாக ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, எல்லாரோட ஃபோட்டோவும் என்கிட்ட கொடுத்த அத்தனை பேர் ஃபோட்டோவும் யாகத்தில் பொம்மைங்களில் பஸ்பம், இந்த பஸ்பத்தில் இறங்குனா என்னோட கணக்கு இப்பவும் சொல்கிறேன். இத்தனை நாளுன்னு நான் சத்தியமாக இந்த அக்னி முன்னாடி சொல்கிறேன், இத்தனை நாளுன்னு கொடுக்க மாட்டேன். இது சித்தர்கள் ரீதி, தெய்வத்தோட ரீதி. அதனால் இத்தனை நாளில் நடக்கணும் நான் அது கேரண்டி சொல்லவே மாட்டேன். ஆனால் 100% வேலை நடக்கும். உங்களுக்கு 10 நாள்லையும் நடக்கலாம், 5 நாள்லையும் நடக்கலாம், 3 மாதம் தாண்டி கூட நடக்கலாம். இது கடவுளோட ரீதி. இந்த அக்னி மேலே ஆணை வச்சு சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்பிக்கை. நீ நம்பிக்கையோடு நான் கொடுக்குற பொருளை நீ வச்சு பூஜை பண்ணி வந்தால் 100% நடக்கும். அது வழிபாட்டு முறைனா கலசம். இந்த கலசத்துக்குள்ளே தான் இருக்குது விஷயம். அது உள்ள நான் என்ன வச்சுக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் சித்தர்கள் ரீதியில். அதுதான் சொல்கிறேனே, நான் கொடுக்கக்கூடிய பொருள்கள் தான் இருக்குது. கலசனா அவங்க எந்த ரீதியில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரீதியாக பண்ணுவாங்க, அந்த ரீதிக்கு நான் இல்லை. புரியுதுங்களா? நான் தெய்வத்தோட ரீதியில் இருக்கிறவன், நான் சித்தர்கள் ரீதியில் இருக்கிறவன். அதனால் சித்தர்கள் ரீதியில் நான் பண்ணும்போது ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு ரீதியாக தான் நடக்கும். ஒவ்வொரு அமாவாசை, பௌர்ணமி, ஒவ்வொரு அஷ்டமிக்கும் ஒவ்வொரு உருவங்கள் தொடரும். அந்த உருவத்து மூலிமா தான் இந்த யாகம் நடக்குது. அதுபோல் தான் ஒவ்வொரு வடிவமும் அந்த தாய் காட்சி அளிக்கிறார். புரியுதுங்களா? ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ காலபைரவாய நமோ நமக, ஓம் நமோ கோரக சித்தராய நமோ நமக, ஓம் நமோ குலமுனு குருதேவாய நமோ நமக.